திரைப்பட இயக்குனர் வி சேகரின் உடல் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்டு பெறலாம். பாலாஜி, தற்போது கூடுதல் விவரம் என்ன? பதிவு செய்யலாம். விக்னேஷ், தமிழ் சினிமாவுக்கு ஒரு துயரமான நாளா இந்த நாளை குறிப்பிடலாம். தமிழ் சினிமாவோட முக்கிய இயக்குனரான வி சேகர் நேற்று மாலை 6 மணி அளவுல உயிரிழந்தாரு. வி சேகர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான குடும்பக்கான திரைப்படங்களை இயக்கி அந்த குடும்ப இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களால ஒரு போற்றப்பட்ட புகழப்பட்ட ஒரு இயக்குனரா அவர் இருந்தாரு. மூளையில ரத்த குழாயில் ஏற்பட்ட அடைப்பு காரணமா சென்னை போரூர்ல இருக்கக்கூடிய ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வி சேகர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரக்கணக்குல மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தாரு. இந்த நிலையில நேற்று மாலை அவரோட உயிர் பிரிந்தது. இன்று காலை ராமச்சந்திரா மருத்துவமனையிலிருந்து அவர் உடல் அங்கிருந்து நேரா வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்க அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டு அந்த இடத்துல தமிழ் சினிமாவோட முக்கிய இயக்குநர்கள்லாம் முதல்ல வி சேகர் அவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. அங்கிருந்து அவருடைய உடல் கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாமியார் மடம் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதி மக்களும் திரைப்பிரபலங்கள் முக்கியமான இயக்குநர்கள் இப்படி பல பேர் தொடர்ந்து வி சேகர் அவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. அதுல குறிப்பா நம்ம சொல்லணும்னா இயக்குநர்கள் பி வாசு, ஆர் கே செல்வமணி, அப்புறம் கவுண்டமணி, நடிகர் சிவகுமார், அப்புறம் இயக்குனர் பேரரசு, விக்ரமன் உள்ளிட்ட பலர் தொடர்ந்து தான் ரசித்த தன்னோட இயக்குனருக்காக தொடர்ந்து தன்னோட அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இதுல நடிகர் சிவகுமார் அவர் கண்ணீர் விட்டு கதறி எழுத காட்சி அங்கிருந்து எல்லாரையோட நெஞ்சையும் முழுக்கிடுச்சு. ஸோ இங்க இருந்து கோடம்பாக்கம் இல்லத்துல இருந்து அவருடைய உடல் மாலை இங்கிருந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய வேட்டவளம் பகுதியில் அருகே உள்ள நெய்வானத்தம் கிராமத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அந்த இடத்துல அந்த ஊர் மக்கள், கிராம மக்களோட அஞ்சலிக்கு அங்க அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. அதன் பின் மாலை அவரோட சொந்த கிராமத்திலேயே அவரது உடல் இறுதி அஞ்சலி செய்யப்படுகிறது. இறுதி அஞ்சலிக்கு பின் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. விக்னேஷ், நிச்சயமா பாலாஜி, நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு குடும்ப படங்களை, வெற்றி படங்களை கொடுத்தவர், மிடில் கிளாஸ் மக்களோட வாழ்வியலை படமாக மாற்றி பெரும் வெற்றியை கண்டவர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.